இந்த செந்தில்நாதனை பத்தி, சட்டமன்ற உறுப்பினரை பத்தி ஒரு வார்த்தை கூட மக்கள் ரொம்ப கோபமா தான் பேசுறாங்க. அதனால நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. அதனால நீங்க நிச்சயமா வந்து எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் சொல்றேன். பட் என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு என்பது என்னன்னா, மிகவும் பின்தங்கிய இருக்கக்கூடிய ஒரு வறட்சியான மாவட்டமா இருக்கக்கூடிய ஒரு வானம் பார்த்த பூமியா இருக்கக்கூடிய இந்த மண்ணுல படித்த இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லை. நான் முதலமைச்சர் எடுத்துட்ட செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி, குறிப்பா சிவகங்கை மாவட்டத்துல அதிகமா இளைஞர்கள் வந்து வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை, அவருடைய உறவுகளை, சொந்தங்களை, மனைவிகளை, குழந்தைகளை எல்லாம் துறந்து இந்த பொருளாதாரம் ஈட்டுறதுக்காக அவங்க வெளிநாடுகள்ல படக்கூடிய அந்த துயரங்களை கடந்தெறியணும்னா நம்ம சிவகங்கைக்குள்ள தொழில் நகரங்கள் உருவாக்கப்படணும், தொழிற்சாலைகள் உருவாக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருக்கு. நிச்சயமா அதை வந்து ஒரு செயல் திட்டம் உருவாக்கி முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு, தேவர் கூட ஒப்பிட்டு சொல்லுவதற்கு இந்தியாவிலேயே ஆள் இல்லைங்க. தேவர் கூட ஒப்பிட்டு சொல்லுவதற்கு இந்தியாவிலேயே ஆள் இல்லை. அதுலயும் அறகுறை அண்ணாமலையை போய் சொல்றது ரொம்ப அபத்தமா இருக்கு, ரொம்ப அபத்தமா இருக்கு. அவ்வளவுதான் அவருடைய அறிவு. செல்லூர் ராஜுங்கிறவர் வயசுல பெரியவர் தான், எனக்கு உறவினர் தான், அது நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதுக்காக ஏதோ பேசணுமேங்கிறதுக்கு இப்படி எல்லாம் தரந்தாழ்ந்து பேசுறதுங்கிறது அவருடைய மரியாதைக்கு அழகா இல்லை. ஜனநாயக படம் ஓடிடி லீக் ஆயிருக்கு. இதுல என்னங்க, இது எல்லா படம் தான் ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு படம் ரிலீஸ் ஆகுது? என் படங்கள்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்குது. அன்னைக்கெல்லாம் அந்த கேள்வி கேட்கல. எத்தனையோ படங்கள் தமிழ் சினிமாவில், எத்தனையோ படங்கள் ப்ரொடியூசருக்கு தெரியாம ஓடிடியில திருட்டு வலைதளங்கள் எல்லாம் போட்டு மக்களும் பாக்குறாங்க. ஒரு படத்தை எடுக்கிறோம், கோடிக்கணக்கான செலவுகள், வீடு வாசலை வித்து தான் படம் எடுக்கிறாங்க, வட்டிக்கு பணம் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற படத்தை கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் திருட்டுல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய மனநிலை மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு படங்கள் வருது, அதுல இது ஒரு படம், அவ்வளவுதான். இதுல ஒண்ணு பெருசா பேசுறதுக்கு என்ன? நடிகர் வந்து அப்படி எப்படிங்க நடிகர் நாட்டை ஆள முடியும்? அப்படி ரீகன் ஆண்டு இருக்காரு அமெரிக்காவை. அப்படி பார்க்கும்போது நீங்க முதலமைச்சர் இங்க தமிழ்நாட்டை எம்ஜிஆர் ஆண்டு இருக்காரு, ஆந்திராவை நடிகர் இவர் ஆண்டிருக்காரு. அது பிரச்சனை இல்லை. அவங்க ஆண்டிருக்காங்க அப்படின்னால் அதற்கான அரசியல் அறிவை பெற்று ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்துல எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீண்ட பயணம் செய்து அதுல பொறுப்புல இருந்து மக்களை சந்திச்சு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு எத்தனை பொதுக்கூட்டங்கள் அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு கூட்டம் போடுறதுக்கே 48 பேரை சாகடிச்சிருக்கிறீங்க. நீங்க எத்தனை கூட்டம் போட்டு எத்தனை பேரை சாகடிக்க போறீங்க? இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு நடிகன், எந்த மனிதனும் வேண்டாலும் இந்த ஜனநாயக நாட்டுல அரசியலுக்கு வரலாங்க. அதுல இவன் வரணுங்கிறதா இங்க பிரச்சனை கிடையாது. வர்றதுக்கான தகுதி இல்லாட்டியும் பிரச்சனை, வந்ததுக்கு அப்புறமா அந்த தகுதியை வளர்த்துக்கணும்ல. ஆனா நாங்க எதையுமே செய்ய மாட்டோம், ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு அரசியல் பண்ணுவோம், அடுத்து எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டா நாங்க முதலமைச்சர் தான் வருவோம்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு. அண்ணா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சினிமா படத்துல ஹீரோக்கள் வந்து திடீர்னு ஐ வாண்ட் நோ யூ நோ இங்கிலீஷ்ல பேசினா உடனே தேட்டர்ல கைதட்டுவாங்க. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. படம் பார்க்குற நிறைய பேருக்கு, பாமர மக்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்ப திடீர்னு ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசணும்னா ஹீரோயினுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசிட்டா உடனே எல்லாம் கைதட்டுவாங்க பயங்கரமா. அதே மாதிரிதான் அண்ணாமலை. ஏதோ நான் படிச்சிருக்கிறேங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கலாம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்கிறது எவ்வளவு பவரானது, ஒரு மாவட்டத்தையும் நீங்க உயர்த்தலாம். ஏன்னா அதெல்லாம் எதுவுமே செய்யாம நீங்க வந்து ஒரு கட்சியில முதல்ல தனியா ஆரம்பிச்சாரு, தனியா அப்படியே ஒரு ஊரா சுத்தி பார்த்தாரு, தனியா ஒரு அமைப்புனாரு, எல்லாம் இன்னும் செல்ஃப் எடுப்படலை. அதுக்கப்புறம் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஆகுன்னா 4364 கோடி 12,020 எங்களுக்கு தெரியாது அதெல்லாம். ஆனா அந்த ஊர் இன்னைக்கு எப்படி இருக்கு? நீ ஏதோ சும்மா வாட்ஸ்அப்லயும் பேப்பர்லயும் ஏதோ ஒரு செய்வனா சொல்ற செய்தியை கேட்டு நம்ம பேசக்கூடாதுல்ல. அந்த ஊரு இன்னைக்கு அது வந்து எல்லா வசதிகளோட, அதுவும் ஃபில்டர் தண்ணி, அதாவது மினரல் வாட்டர் குடிக்கிறாங்க அந்த கிராமத்துல. என்ன சிசிடி கேமரா, சாலைகள் எல்லாமே சரி பண்ணி முள்வேலி அமைச்சு பல ஒரு 2-3 தொண்டு நிறுவனங்கள் அங்கே 2-3 பேர் அங்கே வேலை செய்யறாங்க. பல பேர்கள்ட்ட உதவிகளை பெற்று சுத்தி அந்த பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு, ஆடு மாடுகள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு முள்வேலிகளை அமைச்சு அந்த ஊரே இன்னைக்கு வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு விவசாயத்திலே அது இன்னைக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கம், மாவட்ட ஆட்சியாளர்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. எதுவுமே தெரியாம போற போக்குல ஏதோ ஒன்று பேசணுமேனுட்டு ஏதோ ஒன்று சொல்ற. இது அவருடைய ரெகுலர் பழக்கம் தான். எனக்கு தெரிஞ்ச அவர் அண்ணாமலைங்கிறத விட புழுகுமலைன்னு வைக்கலாங்க, நல்லா இருக்கும் பேர். புழுகுமலை அப்படின்னு வைக்கலாம். அண்ணாமலை அதெல்லாம் புழுகுமலை. அவ்வளவுதாங்க அவருடைய அறிவு, அரசியல். அவர் என்னங்க எனக்கு ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட வந்து நான் தான் முதலமைச்சர் ஓட்டு கேட்டு ஜெயிச்சவர் அவரு? சொல்லுங்க, முதல்ல அவர்கிட்ட கேளுங்க. ஏப்பா நீ ஓட்டு கேட்டு ஜெயிச்சிங்களா? நீங்க நேரடியா மக்களை பார்த்து நான் தான் முதலமைச்சர் சொல்லி ஓட்டு இப்பதானே சொல்லிடுறீங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும், மக்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. அம்மாவுக்காக ஓட்டு போட்டாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க, நீங்க கும்பிட்டு விழுந்து குண்டிகரன் அடிச்சு முதலமைச்சர் ஆனீங்க. இது உலகத்துக்கே தெரிஞ்சது.
என்ன மிஸ்டர் பழனிசாமி உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க டிஎம்கே 2 வாட்டி வரல? 67 யாரும் ஆட்சி அமைச்சா? அண்ணாதுரை முதலமைச்சர் 67 ஆரம்பிச்சு 69 அவர் இறந்த பிறகு யார் ஆட்சியை தொடர்ந்தா? அதே டிஎம்கே தானே. கலைஞர் முதலமைச்சரா இருந்தார்ல. அதுக்கடுத்து 71 யாரு தேர்தலை சந்திச்சா? அதே டிஎம்கே தானே. அப்ப யார் முதலமைச்சர் ஆனா? அதே கலைஞர் தானே. 10 ஆண்டுகள் தொடர்ந்து டிஎம்கே ஆட்சி பண்ணிருக்கா இல்லையா? இந்த அடிப்படை அரசியல் கூட தெரியல. நீங்களாம் எதிர்கட்சி தலைவர், நீங்களாம் முதலமைச்சர் வேட்பாளரா? என்னங்க இது? என்னத்த இவ்வளவுதாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் வேற சொல்லணும். பாராளுமன்ற ஒதுக்கி கொடுக்குறது நம்ம வரவேற்கிறோம். பட் அதுல இருக்கக்கூடிய உள்ள அரசியல் என்னங்கிறத மட்டும் பார்க்கணும். அதை பத்தி நம்ம மக்கள்கிட்ட விளக்கமா பேசுவோம்.